மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். அதுல இன்னும் சர்ச்சை ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது, இது சிம்பிளிஃபிகேஷன் எதுக்கு? நம்மளுக்கு ஒரே ஒரு ரேட் இருந்துச்சுன்னா எல்லாரும் அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா யோசிச்சுட்டு போவோம் அப்படின்னு. வெரி குட். நம்ம நாட்டின் வளர்ச்சியை நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா இது உடனே நாளைக்கே பாசிபிளா இல்லையா அப்படின்னு கூட நம்மளா யோசிக்கலாம். நான் பாசிபிள்னு சொல்லலை, நான் நாட் பாசிபிள்னு சொல்ல. எனக்கு இத்தாப்புல ஒரு 20 கேமரா இருக்கு. இப்பவே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க ஒரு ரேட் பாசிபிள் இல்லை அப்படின்னு. இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை. பாசிபிளா நான் அப்படி முன்னாடி வைக்கிறேன். ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போதே சொன்னாங்க எல்லாரும் ஒரு ரேட் இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அதுக்கு அருண் ஜேட்லி அப்ப கொடுத்த பதில் என்னன்னா, எங்க ஒரு ஹவாய் செப்பலுக்கும் நான் 18% இல்ல 12%, அந்த ஒரு ரேட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 12% தான் இருக்கு. எல்லா ஐட்டமுக்கும் 12 தான். ஹவாய் செப்பலுக்கும் 12%, பென்ஸ் கார் வாங்குறவங்களுக்கும் 12% போட்டா நல்லதா? எந்த நாட்டில் ஒத்துக்க முடியுமா? எல்லாருக்கும் ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அந்த கேள்வி இப்ப கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆக போகுது. இப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? நம்ம இப்ப பதில் சொல்ல முடியும்னா எனக்கு நீங்க உங்க சஜஷன் அனுப்புங்க, நான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போயிடுறேன் இப்பவே. இததான் ஒரு மாப் தண்டுன்னு ஹிந்தியில ஸ்கேல். இது ஒரு அளவு குறி. ஊர்கா போட்டவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு இருந்தா நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்களே, ஊர்கா போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டியில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரதுக்கு நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் கிடைச்சு.